மட்டன் குழம்பு வறுவலும் ஒரே மசாலா வச்சு ஈஸியாக சமைச்சிடலாம். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சா இலையெல்லாம் போட்டு நல்லா மஞ்சளில் கழுவி வச்ச மட்டனை இதில் கலந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் வந்து நல்லா இப்படி உருண்டு திரண்டு வரணும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, ஒரு ஏலக்காய், 3 வரமிளகாய் ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தில் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா ஆயில் விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி தேங்காய், மட்டன் மசாலா, மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. வறுவலுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மட்டனில் அரைச்சி வச்ச விழுது பாதி இதில் ஊற்றிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகாய் போட்டு தாளித்து மீதி இருந்து அரைச்சி விழுது இதோட கலந்துக்கோங்க. எடுத்து வச்சுருந்த மட்டனை இதோட கலந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விட்டு இறக்கி வச்சுடுங்க. இப்போ சூப்பரான மட்டன் வறுவலும் மட்டன் குழம்பும் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.